தவறான ஜாலோர் கமிலாங் மாட்டிக்கொண்டது தெலுங்கானு அம்னோ இளைஞர் பிரிவு. இவர்களுக்கும் பாடம் நடத்துவாரா அக்மால்? தலைகீழாக தொங்கவிடப்பட்ட தேசிய கொடி விவகாரம், போராட்டத்தை கைவிட்டார் அம்னோ இளைஞர் தலைவர். அன்வார் மீது மகாதேர் தொடர்ந்த அவதூறு வழக்கு, புதிய நீதிபதி நியமனம். வெற்றிகரமாக நடந்த மலேசிய தமிழ் பள்ளிகளின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் 16வது தேசிய மாநாடு. வெற்றிகரமான ரஹ்மா மடானி விற்பனை திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றார் அரிமிதான். பிரதமர் அன்வார் இப்ராஹிமுக்கு எதிராக முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதேர் முகமது தொடர்ந்த அவதூறு வழக்கை விசாரிக்க புதிய நீதிபதி நியமிக்கப்பட உள்ளார். வழக்கை கையகப்படுத்தவும் புதிய விசாரணை தேதிகளை நிர்ணயிக்கவும் நீதிபதி நியமிக்கப்படுவார் என்று அன்வார் தரப்பு வழக்கறிஞர் அலிஃப் பெஞ்சமின் சுஹைமின் நேற்று நடந்த வழக்கு நிர்வாகத்திற்கு பின் அறிவித்தார். இந்த வழக்கை முதலில் விசாரிக்க நியமிக்கப்பட்ட நீதிபதி ஜம்ஹீரா அலி வழக்கறிஞர்களில் ஒருவருடன் குடும்ப தொடர்பு இருப்பதால் பதவி விலகினார் என்றும் இரண்டாவது நீதிபதியாக ஜஹாரா நியமிக்கப்பட்டார் என்றும் அறியப்படுகின்றது. கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற PKR மாநாட்டில் அன்வார் தன்னை இனவெறி கொண்டவர் என்றும் பதவியில் இருந்தபோது தனது குடும்பத்தை பலப்படுத்தியதாகவும் கூறியதாக குற்றம் சாட்டி வழக்கு தொடர்ந்துள்ளார். அன்வார் அனைத்து அவதூறு அறிக்கைகளையும் திரும்ப பெற்று அவற்றை பிரதான ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியிட வேண்டும் என்றும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு எதிர்காலத்தில் இதே போன்ற அறிக்கைகளை மீண்டும் செய்யக்கூடாது என்றும் மகாதேர் வலியுறுத்தியுள்ளார். ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில் பிரீமியம் ப்ராடக்ட்ஸை ஹோல்சேல் விலையில் வாங்கலாம். அதுல 80% வரை டிஸ்கவுண்ட் வேற. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல நாடு முழுவதும் ஃபேமஸான வகை வகையான வைரல் ஃபுட், பிரியாணி, நசிலுமா, ஸ்வீட்ஸ், பெவரேஜ் என கொண்டாட்டம் காத்திருக்கு. மிஸ் பண்ணக்கூடாத இந்த கொண்டாட்டம் உங்களுக்காக இப்பொழுது ஈப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 13 to 17 ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில். தேசிய கொடியான ஜாலோர் கமிலாங்கை சரியாக பறக்க விடுவது எப்படி என ஊருக்கு உபதேசம் செய்து வரும் அம்னோ இளைஞர் பிரிவு தற்போது அதே விஷயத்தில் சறுக்கியுள்ளது. பினாங்கில் கடை உரிமையாளரான சீன முதியவர் தலைகீழாக தேசிய கொடியை பறக்கிவிட்டார் என்பதை ஊர் முழுக்க பரப்பி பாடமெடுக்க புறப்பட்டதுதான் இந்த அம்னோ இளைஞர் பிரிவும் அதன் தலைவர் டாக்டர் அக்மால் சாலேவும். இந்த நிலையில் தேசிய கொடி விஷயத்தில் தெலுங்கானு அம்னோ இளைஞர் பிரிவு அதே போன்ற தவற்றை செய்திருப்பது அக்மாலையும் அப்பிரிவினரையும் அம்பு திருப்பி தாக்கியது போன்ற சூழ்நிலைக்கு தள்ளியுள்ளது. சபாவில் பகடைவதையால் மரணமடைந்ததாக கூறப்படும் மாணவி ஜாரா கைரினா மகாதேர் மரணத்திற்கு நீதி கேட்டும் பினாங்கில் ஜாலோர் கமிலாங் தலைகீழாக பறக்கவிடப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் தெலுங்கானு அம்னோ இளைஞர் பிரிவு முன்னதாக போஸ்டர் வெளியிட்டிருந்தது. அதில் இடம்பெற்றுள்ள மலேசிய கொடியில் 14 கோடுகளுக்கு பதிலாக 12 கோடுகளே இருப்பது இணையவாசிகளின் கழுகு கண்களில் பட்டு வைரலும் ஆகிவிட்டது. உடனடியாக அப்பதிவை நீக்கிவிட்டு சரியான 14 கோடுகளுடன் கூடிய மலேசிய கொடி இடம்பெற்றுள்ள போஸ்டர் மறுபதிவேற்றம் செய்யப்பட்டது. எனினும் அரசியல்வாதிகள் அக்மாலியும் அம்னோ இளைஞர் பிரிவையும் தற்போது வருத்தெடுத்து வருகின்றனர். இப்போது கொடியை எப்படி சரியாக இடம்பெற செய்வது என்பது தொடர்பில் தெலுங்கானு அம்னோ இளைஞர் பிரிவுக்கு அக்மால் பாடம் எடுப்பாரா என வலைத்தளவாசிகளுடன் DAP MCA கட்சியினரும் கேலி செய்து வருகின்றனர். அதே சமயம் பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தின் போது பாலஸ்தீன கொடியை அக்மால் தலைகீழாக பிடித்திருக்கும் பழைய புகைப்படம் ஒன்றையும் வைரலாக்கி உள்ளனர். பினாங்கில் உள்ள கடை உரிமையாளர் ஒருவர் ஜாலோர் கமிலாங்கை தலைகீழாக ஏற்றிய குற்றச்சாட்டில் அந்நபரை வரும் புதன்கிழமைக்குள் நீதிமன்றத்தில் நிறுத்தாவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என அம்னோ இளைஞர் அணி தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சாலே எச்சரித்திருந்த நிலையில் தற்போது அதனை கைவிட்டுள்ளார். அந்நபர் மீது வருகின்ற புதன்கிழமைக்குள் குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்றால் வியாழக்கிழமை நேரடியாக சென்று தேசிய கொடியை எவ்வாறு சரியாக ஏற்றுவது என்பதை தான் கற்றுக் கொடுக்க உள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் ஆவேசமாக கூறியிருந்தார். Dan jika hari esok dan hari Rabu tidak ada langsung pendakwaan ke atas individu ini, maka insya-Allah hari Khamis saya akan turun dan kita akan beri kelas
untuk ajar APEC ini cara bagaimana nak pasang bendera dengan betul. Dan saya nak beritahu juga, kita bagi, patutnya nak datang hari ini, tapi kita bagi ruang biar keadilan ini dapat dilaksanakan, biarlah individu ini dapat didakwa dan diadili di mahkamah. Itu kita hormat dengan undang-undang. Tapi kalau hanya disenyapkan saja begitu rupa, tak apa. Kita bagi hari ini dan esok. Kita tunggu pendakwa raya nak dakwa. அக்மால் அவ்வாறு செய்தால் டிஏபி ஒரு பெரும் மலேசிய கொடியை அக்கடை முன்பு தொங்கவிட்டு 831 சிறு கொடிகளை மக்களுக்கு விநியோகிக்கும் என்றும் அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்திருந்தார். 59 வயதான கடை உரிமையாளர் நேற்று கைது செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணை அறிக்கையை சட்டத்துறை அலுவலகத்திடம் சமர்ப்பித்துள்ளனர். அதே சமயத்தில் மாசிசா தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் வி காசியோங் பொதுவெளியில் அச்சுறுத்தல்களை வெளியிடுவதை அக்மால் நிறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார். தேசிய கொடியை மக்கள் மதிக்க வேண்டும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்றாலும் சட்ட அமலாக்கம் ஒருபோதும் அரசியல் எச்சரிக்கைகளின் மூலம் நடத்தப்படக்கூடாது என்பதனை அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இத்தகைய மிரட்டல்கள் எதிர்விளைவுகளை உருவாக்கும் என்பதோடு மக்கள் ஜாலோர் கமிலாங்கை பெருமையுடன் ஏற்றுவதற்கு பதிலாக பயத்துடன் யாரும் ஏற்றாத நிலை ஏற்படும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் அக்மால் தமது போராட்டத்தை கைவிட்டிருப்பதாக அறிவித்துள்ளார். ஜூலை 31ஆம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் மொத்தம் 13,060 தொடர் ரஹ்மா மடானி விற்பனை திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் பொமாட் அலி தெரிவித்தார். இத்திட்டத்தில் மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் 1,56,26,464 பரிவர்த்தனைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது பாயோங் ரஹ்மா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் மற்றும் வாழ்க்கை செலவை குறைக்க உதவும் ஒரு முக்கிய செயல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்று அவர் கூறினார். இந்த திட்டம் உணவு மற்றும் உணவு அல்லாத பொருட்கள் இரண்டையும் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் தற்போதைய சந்தை விலையை விட 10 முதல் 30 விழுக்காடு வரை குறைந்த விலையில் விற்பனை செய்கிறது என்று இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது அர்மிசான் தெரிவித்தார். இந்த ஆண்டு 222 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் கூட்டரசு பிரதேசங்களில் உள்ள 40 மண்டலங்களை உள்ளடக்கிய மொத்தம் 20,000 ரஹ்மா மடானி விற்பனை தொடர்களை நடத்த இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். மலேசிய தமிழ் பள்ளிகளின் முன்னாள் மாணவர் சங்கமான பிர்தாமா அண்மையில் அதன் 16வது தேசிய மாநாட்டையும் தலைமைத்துவ மாநாட்டையும் நடத்தியது. பிர்தாமாவின் கருப்பொருளான ஒரே குடையின் கீழ் ஒன்றுபடுவோம் என்பதற்கு ஏற்ப சமூக உணர்வை வளர்ப்பது, முன்னாள் மாணவர்களிடையே உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் தமிழ் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவதே இதன் நோக்கமாகும். ஸ்லாங்கோர் செப்பாங் அகாடமி கனகாரான் மலேசியா மையத்தில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெற்ற இந்நிகழ்வின் இணை ஏற்பாட்டாளர் ஸ்லாங்கோர் பிர்தாமா கிளையாகும். மூத்த அரசியல்வாதியும் கிராமப்புற மேம்பாட்டுத்துறை முன்னாள் துணை அமைச்சருமான தான்ஸ்ரீ கே குமரன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். பிர்தாமாவின் தேசிய தலைவர் டத்தோ RRM கிருஷ்ணனும் அதில் கலந்து கொண்டார். சொந்த அலுவலக கட்டடத்தை நிர்மாணிக்கவும் அனைத்து தமிழ் பள்ளிகளும் பிர்தாமா கிளைகளை திறக்கவும் எண்ணம் கொண்டிருப்பதாக டத்தோ RRM கிருஷ்ணன் வணக்க மலேசியாவிடம் கூறினார். அந்த மாநாட்டில் பல தீர்மானங்கள்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதே சமயத்தில் இங்கு வந்துள்ளவர்களை அடிப்படையாக கொண்டு ஆர்வம் உள்ளவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை மூலியமாகவே அவர்கள் இருக்கின்ற வட்டாரங்களில் முன்னாள் மாணவ சங்கம் அமைக்க இந்த ஒரு கருவாக எடுத்துக்கொள்கின்றோம். போய் அங்கே எந்தெந்த பள்ளியில் முன்னாள் மாணவ தமிழ் பள்ளியில் எந்த இடத்துல முன்னாள் மாணவ சங்கம் இல்லையோ அங்கெல்லாம் அவர்களுக்கு அமைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். கண்டிப்பாக அது ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும். அதே சமயத்தில் நமது கூட்டுறவு கழகம் கோப்ராசி பிர்தாமா என்பதை கூடிய விரைவில் செய்வதற்கு எல்லா சங்கங்களும் உங்கள் வட்டாரத்தில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் அது பதிவு அதிகாரிக்கு அனுப்பி நம்மளோட கோப்ராசியை பதிவு செய்து விடலாம்.
தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர்களை தேசிய அளவில் ஒன்றிணைக்கும் ஒருங்கிணைக்கும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் பாராட்டத்தக்கவை என்பதோடு ஊக்குவிக்கப்பட வேண்டியவை என தான்சி குமரன் தெரிவித்தார். இந்த நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடங்கள் 520, 527 என்று இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஒரு 10, 20, 30 ஆண்டுகளில் 150 பள்ளிக்கூடங்கள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இது காலத்தின் கட்டாயம். ஆகவே அந்த சூழ்நிலைகளில் வருகின்ற பொழுது இருக்கின்ற பள்ளிக்கூடங்களை தற்காத்து அதனுடைய மேன்மைக்கு நாம் பாராட்டுகின்ற அதே வேளையில் இந்த இயக்கமும் தன்னை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய சமுதாயத்தையும் நாம் பார்க்க வேண்டும். தனிமரம் தோப்பாகாது. இந்த இயக்கம் மட்டும் சமுதாயத்திற்கு ஏதும் செய்ய முடியாது. இந்த நாட்டில் பல தமிழ் இயக்கங்கள் இருக்கின்றன. நம்முடைய எண்ணிக்கை நாளும் குறைந்து வருகின்றது. இயக்கங்களுடைய எண்ணிக்கையும் பெருகி கொண்டு வருகின்றன. இந்த நாட்டில் உள்ள தமிழர் இயக்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு அமைத்திருக்க கேள்விப்படுகின்றேன். அந்த அமைப்பில் எல்லா இயக்கங்களும் நாம் ஒன்று சேர, எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் வந்து ஒன்றாக வாழ வேண்டும். இவ்வாண்டு நிகழ்ச்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததாக பிர்தாமா துணைத் தலைவர் கேசவன் நாகராஜு கூறினார். ஸோ எங்களோட பிர்தாமாவோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 530 தமிழ் பள்ளிகளிலும் முன்னாள் மாணவர் சங்கங்கள் அமைக்கணும். அதுதான் எங்களோட மெயின் நோக்கம். ஸோ அது சிறப்பு செய்யறதுக்காக நம்ம மலேசியா முழுவதும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக முன்னாள் மாணவர்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். மாநாட்டில் அமைப்பின் செயல்பாடுகள் மற்றும் முந்தைய ஆண்டு நிதிநிலை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டதோடு எதிர்கால திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் தொடர்பான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. நாடளாவிய நிலையில் 70 பள்ளிகளை பிரதிநிதித்து 120 பிர்தாமா உறுப்பினர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். Celica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life.